நான் உங்கள் சூர்யா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம லைஃப் டைரிஸ். இந்த எபிசோடில் இயக்குனர் கனசேந்திரா இயக்கத்தில் இப்போ வெளிவந்த இப்போ தேட்டர்ஸில் வெளியாக இருக்க போக்கி படத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, அதே வழக்கமான கதை தான். ஹீரோயின் லவ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையான்னு தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தில் அஜய் திஷன், ஆர்கே தனுஷா தான் லீட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிரேக்கப்பில் ஒரு 7 ஸ்டேஜ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற 7 ஸ்டேஜ் இருக்காங்கிறத இந்த படத்தை பார்த்து நானே தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த படத்தில் அவங்க லவ் பண்ணும்போது அவங்க சந்தோஷமாக இருந்த விஷயத்தையும், பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அங்கங்கே காமிக்கிறாங்க. அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்ல வரலாம். அது இல்லாமல் இந்த படத்தில் அங்கங்கே நம்ம இப்போ பொதுவாக பார்த்துருக்கோம்லங்க, இல்லை வீடியோஸ்லாம் அந்த டாக் பேசுகிற மாதிரி டெம்ப்ளேட்லாம் போட்டு மீம்ஸுக்கு வரும்ல, அந்த மாதிரி இந்த படத்துலையும் அங்கங்கே வச்சுருக்காங்க. அதுவும் பார்க்க க்யூட்டாக இருக்குது. அது இல்லாமல் இந்த படத்தில் எஸ்டிஆர் பேசுகிற சில வசனங்கள்லாம் ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்கவும் நல்லாயிருக்கு. படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் ஆண்டனி தான் மியூசிக் போட்டிருக்காரு. அவர் பாடல்கள் விஜய் ஆண்டனி வைப்ஸ் எப்படி இருக்குமோ, எப்படி படத்தில் பாடல் போலும், அது மாதிரி இந்த படத்துலையும் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு சில பாடல்கள் மட்டுமே நல்லா இருந்துச்சு. சில பாடல்கள் நம்ம மனசில் எட்டும்படி எதுவும் இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நார்மலாக இருக்குன்னு சொல்ல வரலாம். படத்தில் எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் விஜய் ஆண்டனி தான் பண்ணியிருக்காரு. சில மீம்ஸ்லாம் யூஸ் பண்ணி, எமோஜிஸ்லாம் யூஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காரு. எடிட்டிங் வேறு லெவலில் பண்ணியிருக்காருன்னு சொல்ல வரலாம். இந்த படத்தோட மைனஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கதை தான். ஏன்னா இந்த கதையை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். என்னடா இந்த கதையை டிஃப்ரெண்ட்டாக சொல்லி வராங்களான்னு பார்க்கும்போது, அதே தான் ஹீரோயின் லவ் பண்ணுறாங்க, ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிற அந்த கதை. பொதுவாக அந்த கதை நம்ம மைண்டில் என்ன தோணும், ஆடியன்ஸ் மைண்டில் ஒன்று ஹீரோயின் சேரணும், இல்லாட்டி பிரியணுங்கிற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். அப்படி எந்த தாக்கத்தையும் இந்த படத்தில் ஏற்படுத்தலைன்னு சொல்ல வரலாம். அதுவே இந்த படத்தில் பெரிய மைனஸ்ஸு. அப்புறம் ரெண்டாவது என்ன மைனஸ்னால், சில கேரக்டர் காமெடிக்காக வைக்கப்பட்டிருக்காங்க. அது வைக்காமல் இருந்தாலும் ஒரு இம்பாக்டையும் க்ரியேட் பண்ணாது. அது எதுக்கு வச்சாங்கன்னு தெரில. படத்தை பார்த்து நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்க. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணுங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிங்க. நான் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் அப்படி எதுவுமே இல்லை. எல்லோரும் தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல படத்தோடு சந்திக்கிறேன். இது நான் உங்கள் சூர்யா.